மேட்ச் முடிஞ்சோடனே கீழே கிடந்த கப்பெல்லாம் எடுத்து வீட்டுக்கு போறாங்க ப்ரோ. அப்படியாச்சும் கப் எடுத்து போனேன். என்ன ப்ரோ இவங்க இப்படி பண்றாங்க? இன்னும் லாலிபாப் தான். சிஎஸ்கே 5 கப் அடிக்கிறதுக்குள்ள ஒண்ணுமே முடியாது. 5 ஸ்டார் எனக்கு 5 ஸ்டார் வருது. அன்னைக்கு வந்து பேசணும், இல்லாட்டி பேசக்கூடாது. லாலிபாப் சாப்பிடணும் டெய்லி. ஆட்டாதான் அவங்களால 5 கப் அடிக்க முடியாது. அதுக்குள்ள 1-2 அடிச்சுட்டு போயிட்டே அவங்க கிட்ட கிடையாது. நாங்க அப்படி கிடையாது. நாங்க ரொம்ப ஹாப்பி. 2008 அப்புறம் இப்பதான் ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கும். Thank you bro. ஈஸியா தான் ப்ரோ ஜெயிச்சா. இன்னைக்கு நாங்க எப்போ தான் ஜெயிச்சோம்? தோனி உள்ள வந்தார் பாருங்க. அப்ப நாங்க ஜெயிச்சோம். அதாவது ஈஸியா ஜெயிக்கலவங்க. ஒரு வாட்டி ஜெயிக்கணும்னு எப்படி இருக்குன்னு காமிச்சோம். 18 வருஷமா ஜெயிக்கலையா? இத்தனை வருஷம் பேச்சோட தான் போச்சு. இந்த வாட்டி அடிக்கிறோம், தூக்குறோம். ஈசாலா கப் நமது இந்த வருஷம். சான்ஸே இல்ல. சாரி அழுகுறா பாருங்க. கையில் பேசணும். சேப்பாக்கில் அடிக்கிறோம், மெரினால கரைக்கிறோம். எப்படி அடிச்சோம், கரைச்சிட்டோம். போடா 5 கப்புடா போடா டேய். 5 கப் இருக்கு ப்ரோ. லாயல்டி ப்ரோ. 18 வருஷம் லாயல்டி. 18 ஃபார்வர் ப்ரோ எங்க போயிட்டீங்க? 18 இயர்ஸ் கப் ப்ரோ. இதுல கம்பேக் கொடுத்து பிரயோஜனம் இல்ல ப்ரோ. எங்க அவங்க போயிட்டான் ஏன் ப்ரோ? ஒரு மேட்ச்ல கம்பேக் கொடுத்து பிரயோஜனம் இல்ல ப்ரோ. ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு ஒரு கப் 18 வருஷத்துல ஒரு கப் வாங்கினா பரவாயில்ல ப்ரோ. சரி வாங்க ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் கிடைக்காத இங்க வாங்க ப்ரோ. ஆக்சுவலி ரெண்டு டீமும் நல்லா தான் விளையாண்டாங்க. ஆக்சுவலி என்ன வந்து சிஎஸ்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்லீடா போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இங்க கம்பேக் கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகல. நாங்க தோனியோட இது கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஆர்சிபி வின் பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்துக்காதீங்க. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குல்ல. ஒரு மேட்ச் ஜெயிச்சோம். நீங்க எங்க ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிருக்கீங்க. ஈசாலா கப் லாலிபாப் சாப்பிடுங்க. நான் ஆச்சுல 50 ரன் தோத்தி. ஹிஸ்டரி கிரியேட்டட் ப்ரோ. மே 3 நாங்க தான். எங்க ஹோம் கிரவுண்ட் நாங்க தான் ஜெயிப்போம். இந்த விஜய் சூப்பர்ல ஒரு ஆட் கொடுத்தாங்கல விராட் கோலிக்கு. அவங்களே தாங்க சார் உங்க கப்பு தான் கொடுத்தாங்க. கப்பா கொடுக்கல. பவர் பிளேல விராட் கோலி இண்டிவிஜுவல் ஸ்கோர் கூட கொடுக்கல. டேய் உங்களுக்கு தான் தேவை இன்னைக்கு. அதான் பாத்துறேன். ஈட் 5 ஸ்டார் டூ நதிங் ஃபீல் ப்ரோ. மூணு கேட்ச் எங்க போச்சு? வாங்க ப்ரோ வாங்க. பூ இப்படி வாங்க. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் சேப்பாக்ல ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்சிபி சொல்லி அடிச்சிருக்கோம் 16 வருஷத்துக்கு அப்புறம். இந்த வருஷம் கப் எங்களுக்கு தான். ஈசாலா கப் நமது. சிஎஸ்கே மேட்ச் நல்லா இருந்துச்சுங்க. தோனி 6 போதும். மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஆர்சிபி டீம் நல்லா விளையாண்டாங்க. ஃபீல்டிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் தலை கூட 6 சூப்பரா இருந்துச்சு லாஸ்ட் ஃபைனலி. அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். அண்ட் ஈஸி வின் ஃபார் ஆர்சிபி. தோத்தாலும் பரவாயில்ல. லாஸ்ட் ஓவர் வந்து போராச்சாங்கல. ஐ திங்க் சென்னை ஃபேன்ஸ் ஆர் ஹாப்பி. ஐ டோன்ட் நோ அபௌட் அதர்ஸ். சென்னை ஃபேன்ஸ் ஹாப்பி. ஆர்சிபி ஜெயிச்சது வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாண்டாங்க. ஓகே. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா இதை வச்சு நான் ஓவரா சீன் போட்டாங்க. கரெக்டா தோனி பேட்டிங் வரும்போது குரல் பாண்டியாவும் யாரும் தெரியல. ஹெல்மெட் போட்டு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இன்னும் ஓவரா போட்டானுங்க. ஆமாமா. அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து பாருங்க. அடுத்த மேட்ச் பாருங்க. கண்டிப்பா எவ்வளவு கேவலம்னு தோக்கறான்னு பாருங்க. நீங்க பெங்களூர் வச்சு புதைக்கிறோம் பாருங்க. ஃபைனலி மேட்ச் இன் ஒன் சென்டென்ஸ். தோசை இட்லி சாம்பார் சட்னி. கொஞ்சம் வருத்தம் தாங்க. இல்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஆர்சிபி விளையாடும் போதே சிஎஸ்கே தான் வின் பண்ணோன்ற மாதிரி தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடா இது மாதிரி ஆச்சு. தலைக்காக தான் வந்ததே ஃபர்ஸ்ட். டோனி ஆடினார்ல அது போதும் எங்களுக்கு. இல்ல தலை தரிசாப்பாக்க தான் வந்தோம். தலை ஆடினதே போதும் எங்களுக்கு. WPL, come on, WPL,
சேப்பாக்கில் புதைக்கிறோன்னு சேப்பாக்கில் புதைக்கல நாங்கள் கரெஸ்ட் வாங்க ஒன் சைடு கேம் ப்ரோ இது டீம் சென்னை வந்து இந்த கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் ஸ்பின் ட்ராக்கை வச்சு நீங்க ஸ்பின்னரா எடுத்து உருட்டி எத்தனையோ போய் ஜெயிச்சிருப்பீங்க. ஹோம் கிரவுண்ட்ல கொடுத்தோமா திருப்பி இன்னும் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு எல்லா டீமுக்கும் இருக்கு. 18 வருஷம் ஜெயிச்சிருக்கோம். ரஜத் பட்டிதரோட 50யோட ரொம்ப ஸ்பெஷல் சூப்பர் ப்ரோ. அந்த சிஎஸ்கே ஸ்ட்ராட்டஜியா உங்களுக்கு 7 மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிக்கிறதா இப்போ டாப் 2ல போயிட்டு அங்க குவாலிஃபை ஜெயிச்சிட்டு ஃபைனல் ஆடணும். அது மட்டும் ஆடினா எங்களுக்கு போதும் ப்ரோ. ஃபைனல் ஆடுறோம் கப்பும் அடிக்கிறோம். நாங்க தான் கப் அடிக்கிறோம். சென்னையில வச்சு சென்னை அடிச்சாச்சு. நீ எந்த டீமும் எங்க வேணாம போய் நாங்க அடிப்போம். அடுத்து சன்ரைஸ் கொல்கட்டாவே அடிச்சாச்சு. சன்ரைஸா முடிச்சிருவோம். நீ யாருமே இந்த ஹோம் மேட்ச் சிஎஸ்கேக்கு யாரும் பாருங்க இதே இடத்துல வரேன் இவங்க மிடில் ஆர்டர்ல மாத்தலனா திருப்பி அதே மாதிரி தான் தோப்பாங்க ப்ரோ. பவர் பேக்டு பேட்டிங் பவர் பேக்டு பவுலிங் இது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வட்டம் யாராலையும் இது பண்ண முடியாது. வார்த்தையே இல்லை இந்த வட்டம். யாரு விட்டாலும் இன்னொரு வர நியூ பேட்டரி எல்லாருமே 6 அடிச்சுட்டு போனாங்க. யாருக்குமே ஃபியர்லெஸ் பேட்டிங் இதுதான் எங்களுக்கு தேவை. ஆஃப்டர் கெயில் போனதுல இருந்து எங்க டீம்ல இதுதான் தேவைப்படுச்சு. சால்ட்டோட ஓப்பனிங் நொறுக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? கெயிலே ஒரு படி கிட்டக்க நெருங்கிட்டாரு. இந்த சீசன்ல இருக்கு ப்ரோ. சம்பவம் இருக்கு. பவர் பிளேல பேக் போன் மாதிரி ப்ரோ. அவர் அடிக்கிறாரு. விகே வந்து கூட சப்போர்ட் பண்றாரு. இது போதும் ப்ரோ எங்களுக்கு. பவுலிங் புவி பேக் டு ஃபார்ம் புவி ஸ்விங்கிங் இதுக்கு மேல என்ன வேணும்? It was feeling very good, like beating CSK in Chepak, like it was like a top of the world, and it's like for the ticket, it's like 100% like complete happiness, and like batting and bowling both they did very well. I didn't expect it. Since 2008, we didn't win any match, right? So I thought today also we might not, but I thought to see Virat Kohli. That was the only goal, but today they have like done very good at batting and bowling. It's 100%. Yes, that's the good thing here. Like we are dominating people at the home ground, but yeah, we have to wait in Bangalore as well. Hope they'll win there as well. We want to win both in Chepak as well as Chinnaswamy. Thank you. தப்பாலாம் ஒன்றாங்க ஜெயிக்கிட்டோம் ஜெயிச்சிட்டாங்க சந்தோஷமா இதோட ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை போதும் மேட்ச் வின் பண்ணிட்டு பேச சொல்ல ப்ரோ. சூப்பர் ப்ரோ வின் பண்ணிட்டோம். ஹாப்பி மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் தான். தலை இறங்கினார் ப்ரோ அது போதும் நமக்கு. நம்மகிட்ட ஜெயிச்சுட்டு இந்த அளவுக்கு பேசக்கூடாது. அதான் அடுத்த மேட்ச் பார்த்துக்குவோம். நம்ம என்ன ஃபைனல் ஜெயிச்சா கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். அவங்க நம்மகிட்ட ஜெயிச்சுட்டு இந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க. டிசப்பாயின்மெண்ட் தான் சிஎஸ்கே பேட்டிங். இருந்தாலும் ஆர்சிபி நல்லா தான் விளையாண்டாங்க. பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து இன்டென்டோடய ஆடலை. பவுண்டரிஸே அடிக்கல. ஒரே ஒரு தோனி அடித்த 2 6 தான். ஆக்சுவலாக அது பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. மற்றபடி சிஎஸ்கே பேட்டிங் டிசப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் விராட் கோலி தோனி எல்லாம் பார்த்ததில் ஹாப்பி. எங்க ப்ரோ தோத்துட்டோம் ப்ரோ. நான் வேற வருத்தத்தில் இருக்கேன். நல்லா ஆடி இருக்கேன். ரொம்ப எதிர்பார்க்கல ப்ரோ. ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்னு நினைச்சேன். ஓப்பனிங் சரியில்லை. மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்கு. ஃபினிஷிங்கும் ஓகே ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஃபீல்டிங் ரொம்ப கேட்ச் மட்டமாக விட்டாங்க ப்ரோ. கைக்கு வர கேட்ச் எல்லாம் ரொம்ப தவற விட்டாங்க. பட் ஆர்சிபி ரொம்ப பேட்டிங் சூப்பராக ஆனாங்க. அவங்க நல்லா இது பண்ணாங்க. பவுலிங் சூப்பராக இருந்துச்சு. இம்ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம் சிஎஸ்கேல. Amazing game bro. Amazing game. It's okay. You all lost. It's fine because Tala will come back next season again. No, Tala will come back in this season and we'll win it. Don't worry. And after losing on May 3rd, he'll come back again next season. It's okay. No. Calm down. You all lost last time. Tala came back. This time the good thing is, come back. the good thing is they're peaking too early. They're winning matches now and they lose at the ending of the tournament. Whereas for us it's a wake up call. ஆர்சிபி ஃப்ளூக்ல ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா பாருங்க அடுத்த மேட்ச் தோப்பாங்க. ஆர்சிபி தான் சொன்னாங்க. No, but they played well. You have to give credit where it's due. RCB played very well, but it's not early. It's early season for us. For us, if we wake up now, the next few matches we can come back very strong. But on the flip side, we can also go down. So we have to be very careful, and that also is there. Our batting has a lot of problems. Deepak Hooda is not at all looking convincing on the ground, and the other fellows also in there. So we have to do a lot of changes very fast. I hope Fleming does something. And CSK, let's hope they win. அவங்க தான் தோத்துருக்காங்க. அவங்க கிட்ட கேளுங்க கதறுவாங்க. சேப்பாக்ல சம்பவம். அதனால அடுத்து மே 3ஆம் தேதி அவங்க அங்க வருவாங்க. ப்ரோ ஆனாலும் சிஎஸ்கே இன்னும் சம்பவம் இருக்கு ப்ரோ. மே 3ஆம் தேதி அங்க வாங்க. 18 ரிவெஞ்சன் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேலயே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே. எப்படியே எனிவேஸ் தோனி பார்த்தாச்சு. அவர் 3 6 அடிச்சாச்சு. அத பார்த்தாச்சு ஹாப்பி. ஆமா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்த்தோம்.